இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயலலிதா பீரியடில் என் மேல 16 கேஸ், தலைவர் தளபதி மீது 40 கேஸ், எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய தொகுதியிலே ஆய்வு செய்ய இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்கானுடைய எம்எல்ஏ கூட அப்பாலாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க, பிள்ளைங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தகுந்த தொகுதியிலே ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். இதை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். நீதிமன்றம் எங்களுக்கு எப்போதும் கைவிடாது. நீதிமன்றத்தின் வாயிலாக பல தீர்ப்புகளை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரம் படைத்திருக்கிறது. அதேபோல இந்த அராஜகத்துக்கெல்லாம் மிக விரைவில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம்.